அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஒரு சாதாரண யூசருக்கு வந்துட்டு சாட் ஜிபிடிக்கும் டீப் சீக்குக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. கேள்வி கேட்டால் பதில் சொல்லும். சீனா மாதிரியான ஒரு நாடு டீப் சீக் மாதிரி ஒன்னு உருவாக்கியது ஒரு அதிர்வலை. அமெரிக்காவினுடைய ஏஐ போட்டியில நேரடியாக மோதுறாங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் அதிர்வலை. ஏன்னா ஏஐக்கு வந்து ஜிபியூஸ் தேவை. அந்த ஜிபியூஸ் வந்து நிவிடியா பெஸ்டா கொடுக்குறாங்க. அதனால அவங்களுடைய பங்குகள் உயர போயிட்டே இருந்தது. இப்ப இப்படி ஒரு குண்டை தூக்கி போடும் போதுட்டு அது தேவை வந்து குறையுது. நாளைக்கு சீனா வந்து ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர், வேகமான ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் அறிமுகப்படுத்தினா உலகம் பரபரப்பாகும். ஆனா இப்ப என்னை மாதிரி அதை தொடர்ந்து பின்தொடர்ந்துக்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியும் கிடையாது. ஏன்னா அவங்க பண்றாங்க, அவங்க அவ்வளவு ஆய்வுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த சீனா தெளிவா மெசேஜ் கொடுத்திருக்கு. ஏஐ போட்டியில் நேரடியாக நாங்கள் களத்தில் இருக்கிறோம் அப்படின்ற மெசேஜ உலகுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட்ல பார்த்தோம்னா என்னுடைய டேட்டா யார் வந்து பாதுகாப்பா வச்சுக்க போறாங்க. அது ஏன் வரி இல்லை அப்படின்னாலும் இந்திய அரசு அந்த வரியை வந்து உள்ள எடுத்துட்டு வரும். அந்த கவலையை இன்ஸ்டா ரீல்ஸ் இருக்கு, டிக்டாக் இருக்கு. டிக்டாக் சர்வை ஆக முடியல இல்லையா இந்தியாவில் பல்வேறு கட்டுப்பாடுகள்னால. இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளும் அந்த சந்தையை தீர்மானிக்கும். இது வெறுமனே ஒரு இரு நாட்டின் நட்புறவு சம்பந்தமானது கிடையாது. இது இந்தியர்களுடைய தகவல் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம். அமெரிக்கா மிக போல்டா இதை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க கிட்ட பட்ஜெட் அதிகமா இருக்கு, ரிசோர்ஸ் அதிகமா இருக்கு, ஆள் வளம் வந்து அதிகமா இருக்கு. அதனால அமெரிக்கா இதுல எதுவும் பின்தங்க முடியாது. ஆனால் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையத்தின் வாயிலாக சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் சைபர் செக்யூரிட்டி அறிஞர் மரியாதைக்குரிய திரு வினோத் ஆறுமுகம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பெயர் வந்து சைபர் புத்தா வினோத் ஆறுமுகம். ஓகே, சைபர் புத்தா வினோத் ஆறுமுகம். மன்னிக்கணும், நான் வியூவர்ஸ்க்கு சொல்றேன். எஸ். ஆக்சுவலி எங்களுக்கும் அப்படிதான் பழக்கம். இருந்தாலும் நான் வந்து அதை இதுவா சொன்னேன். ஆக்சுவலி நம்ம ஒரு வாரமா பார்த்துட்டு இருக்கிறோம் சார். என்ன அப்படின்னா, இந்த டீப் சீக் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமா அமெரிக்கா வெர்சஸ் சைனா அப்படிங்கிற மாதிரி ஒரு போர் உருவாக்கி இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள என்னென்னமோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், பழைசு புதுசுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அங்க என்னடானா, நீங்க என்னடா இவ்வளவு பெரிய ஓப்பன் வச்சு என்னவோ பண்ணிட்டு இருக்கீங்களா, நான் 200 எம்ப்ளாயியோட கம்மியான செலவோட என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி டீப் சீக்ன்றத உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி டீப் சீக்னா என்ன, எதனால இந்த ஒரு பெரிய ஒரு பூதாகரமான பேச்சு உருவாச்சு சார்? இல்ல, இப்போ சாட் ஜிபிடி பத்தி நமக்கு அறிமுகம் தேவையில்லை. அது ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ. கான்வர்சேஷன் முறையில வந்துட்டு நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு பதிலை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி வந்துட்டு வீடியோஸை கிரியேட் பண்றது, போட்டோஸ் ஜெனரேட் பண்ற ஏஐஸ் எல்லாமே வந்துருச்சு. டாலி வந்துருச்சு, நம்ம வந்து மிட் ஜர்னி இருக்கு. ஸோ இது வந்து நம்ம டெக்ஸ்டா கொடுக்குற நம்ம தேவைகளை உள்வாங்கிக்கிட்டு அதை வைத்து புதிதாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏஐ. அப்ப சாட் ஜிபிடியே நம்ம இப்ப நிறைய பேர் பயன்படுத்துறாங்க, பணம் கொடுத்தெல்லாம் பயன்படுத்துறாங்க. கட்டுரைகள் எழுதும், கவிதைகள் எழுதும், வீடியோ கிரியேட் பண்ணும், இது சிந்ததைசர் மாதிரியான ஏஐஸ் வச்சு ஆடியோ கிரியேட் பண்ணலாம். இப்படி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்ப இதனுடைய நேர் வடிவமாக டீப் சீக் ஏஐ வந்து வருது. கிட்டத்தட்ட சாட் ஜிபிடி மாதிரி தான். ஒரு சாதாரண யூசருக்கு வந்துட்டு சாட் ஜிபிடிக்கும் டீப் சீக்குக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. கேள்வி கேட்டால் பதில் சொல்லும். ஆனால் ரெண்டு விஷயங்கள் இது டீப் சீக்கை வந்து பிரபலப்படுத்து. ஒன்னு, அமெரிக்கா வந்துட்டு டெக்னாலஜி தொழில்நுட்பத்தின் சிலிகான் வேலி இருக்கு, கணினி தொழில்நுட்பத்தின் உச்சம், ஏஐ தொழில்நுட்பத்தின் உச்சம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அதற்கு நிகராக சீனாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் அதற்கு சாட் ஜிபிடிக்கு ஏறக்குறைய நிகரான ஒரு விஷயத்தை உருவாக்குவது. ஏன்னா சாட் ஜிபிடி உருவாக்கணும் போது மெட்டா ஏஐ உருவாக்கி இருக்காங்க, ஃபேஸ்புக்கினுடைய மெட்டா ஏஐ இருக்கு, கிளாட் ஏஐ இருக்கு, பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ இருக்கு. இது எல்லாமே அமெரிக்காவை மையமாக கொண்ட நிறுவனங்கள் உருவாக்குவது. ஆனா சீனா மாதிரியான ஒரு நாடு டீப் சீக் மாதிரி ஒன்னு உருவாக்கியது ஒரு அதிர்வலை. அமெரிக்காவினுடைய ஏஐ போட்டியில நேரடியாக மோதுறாங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் அதிர்வலை. இரண்டாவது அதிர்வலை என்னன்னா, தொழில்நுட்ப ரீதியில
சாட் ஜிபிடி விடவும் மிக குறைந்த விலைக்கு வந்துட்டு நாங்க இந்த ட்ரைனிங்க செஞ்சிருக்கோம், அந்த ஏஐ உருவாக்கி இருக்கோம். நம்ம இப்ப காமன் மேன்ஸ் புரிஞ்சுக்கிறதுனா, சாட் ஜிபிடி சில பில்லியன் டாலர்கள் முதலீட்டுல உருவாக்கப்பட்டது மொத்தமா அப்படின்னா, இதை நாங்க அதில் 1/5 பங்குல உருவாக்கி இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னொரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. இவ்வளவு சீப்பான ஏஐ உருவாக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுது இல்லையா? உங்களுக்கு வந்துட்டு ஒரு செல்போனை வந்துட்டு நீங்க 25,000 ரூபாய் கொடுத்து வாங்கணும், அதையே ஒரு சீனா மாடல் வந்து 10,000க்கு கொடுக்குறேன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க ஐபோனுடைய எல்லா ஃபீச்சர்ஸையும் நான் 10,000க்கே கொடுக்குறேன்னா அந்த ஒரு அதிர்வலையை வந்து இது ஏற்படுத்தி இருக்கு. ஓகே, ஆக்சுவலி இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அப்ப கம்பேரிட்டிவ்லி குவாலிட்டி வைஸோ அல்லது மற்ற விஷயங்கள் வைஸோ வந்து இது ஓப்பன் ஏஐ இந்த இவங்கள சாட் ஜிபிடில ஒப்பிடும்போது டீப்சீக் வந்து எங்கேயாவது அளவுல வந்து குறைவான ஒரு விஷயத்த உருவாக்கி இருக்கா. ஏன்னா ஆட்களோட எண்ணிக்கையும் குறைவுன்றாங்க. இப்போ என்விடியாவுடைய ஷேர் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. இப்போ என்விடியாவோட ப்ரொடக்ஷன் வந்து அப்ப அதுக்குள்ள என்ன காரணம்? அப்பனா இல்ல என்னன்னா, நீங்க வந்துட்டு ஏஐனுடைய அடிப்படை நிறைய காஸ்ட் ஆகுறது வந்து நீங்க அந்த டேட்டாவை ட்ரெயின் பண்றது. இப்ப ட்ரெயின் பண்றதுக்கு வந்துட்டு காசு எங்க செலவாகும் அப்படின்னா, அந்த ப்ராசஸர்களுக்கு தான் நிறைய காசு செலவாகும். அவ்வளவு டேட்டாவை நீங்க வந்துட்டு ட்ரெயின் பண்ணா அது எத்தனை சொல்றது, பல லட்சம் மணி நேர வேலை. அவ்வளவு ப்ராசஸர்களை வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க. எவ்வளவு ப்ராசஸர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்ககிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு வேகமாக நீங்க வந்து ட்ரெயின் பண்ணலாம். அதுதான் காஸ்டையும் நிர்ணயிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. டேட்டாவும் ஹார்ட்வேரும் தான் வந்து ஏஐக்கு வந்து காஸ்ட் நிர்ணயிக்கிற விஷயமா இருக்கு. இப்ப டீப்சீக் ஒருத்த வந்துட்டு நான் வந்து ரொம்ப வேகமா இதை ட்ரெயின் பண்றேன்னு சொன்னான்னா, அப்ப அந்த ஹார்ட்வேர் ஜிபியூஸ் மேல ஒரு மதிப்பு கொஞ்சம் கம்மியாகும்ல. இவன் இல்லாமயே நீங்க வந்துட்டு இப்போ இது நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நீங்க வந்து 1.5 லட்ச ரூபா கம்ப்யூட்டர் இருந்தாதான் உங்க வீடியோவை எடிட் பண்ண முடியும்னு சொல்றீங்க. அப்போ 1.5 லட்ச ரூபா கம்ப்யூட்டர் விற்கிற ஒரு நிறுவனம் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு, அவனுடைய மதிப்பு, சந்தை மதிப்பு அதிகமா இருக்கு. அந்த வீடியோ குவாலிட்டியை வந்துட்டு ஒருத்தர் 10,000 ரூபாய் கம்ப்யூட்டர்லயே நான் உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னாக்கா, உங்களுக்கு அந்த 1.5 லட்ச ரூபாய் கம்ப்யூட்டருடைய பங்குகள் சரியத்தானே செய்யும். ஏன்னா இவன் இல்லாமயே இவனுடைய தேவை குறைவாகுது. ஏன்னா ஏஐக்கு வந்து ஜிபியூஸ் தேவை, அந்த ஜிபியூஸ் வந்து நிவிடியா பெஸ்டா கொடுக்குறாங்க, அதனால அவங்களுடைய பங்குகள் உயர போயிட்டே இருந்தது. இப்ப இப்படி ஒரு குண்டை தூக்கி போடும் போதுட்டு அது தேவை வந்து குறையுது. ஆனா நீங்க வந்துட்டு அது இப்போ ஒரு பெரிய அளவுலாம் சரிவுலாம் கிடையாதுங்க. அந்த சரிவை அவங்க ரொம்ப வேகமா வந்துருவாங்க. இது ஒரு அதிர்ச்சி காரணமான சரிவா எடுத்துக்குங்க. நிவேடியா விழுந்துருச்சு, ஓப்பன் சாட் ஜிபிடி விழுந்துருச்சு அப்படி எல்லாம் நம்ம எடுத்துக்க தேவை கிடையாது. ஓகே, ஆனா இது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு பூதாகரப்படுத்தப்பட்டுச்சுல, அது வந்து சீனாவுக்கு கிடைத்த ஒரு வெற்றியா? ஏன் சீனா இந்த டைம்ல வந்து இத இன்னொன்னு சொல்றாங்க, என்விடியா வந்து அமெரிக்காக்குள்ளேயே தான் இதை வந்து ஷேர் பண்ணிக்கணும், மற்ற நாடுகளுக்கு எல்லாம் போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் வச்சிருந்தாங்க. இப்படியா பண்றீங்க, இருங்க நான் உங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்குறேன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்கன்றாங்களா? இதனுடைய பின்னணி என்ன? இல்ல எனக்கு நான் வந்து கன்ஸ்பைரசிக்குள்ள எல்லாம் போக விரும்பல. என்னுடைய தொழில்நுட்ப ரீதியில் நான் தெரிஞ்சு சொல்றேன். அமெரிக்கா வந்து ஏஐல சூப்பர்மெசியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுல ஒண்ணு வந்துட்டு அவங்க நிவேடியா நிறுவனத்துக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்டளை மாதிரி அமெரிக்கா வந்து இட்டு இருந்தது. என்னன்னா, ஹை ப்ராசஸிங் ஜிபியூஸ் வந்துட்டு நீங்க சீனாவுக்கு விற்பதற்கான கட்டுப்பாடுகளை வந்து ட்ரம்ப் அரசு விதிச்சிருந்தது. நீங்க அமெரிக்காவில் நீங்க வந்துட்டு ப்ராசஸ் பண்ணணும், அமெரிக்காவில் வந்து நீங்க பிசினஸ் பண்ணணும்னா இந்த கட்டுப்பாடுகளை அவங்க ஏத்துக்க வேண்டியதா இருந்தது. இன்னொன்னு, இந்த சிப்களுக்கு தேவையான அடிப்படைகள் வந்து பெரும்பான்மையாக தைவான்ல இருந்து கிடைக்குது. தைவானுக்கும் சீனாவுக்கும் ஏற்கனவே வந்துட்டு ஒரு உள் முரண்பாடுகள் வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் அடிப்படையில ஏஐ சுப்ரமசியை வந்துட்டு அமெரிக்கா முன்வைத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப டீப்சீக் வரும்போதுட்டு நீ என் மேல கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்க, நான் அதை உடைச்சிக்கிட்டு வரேன்றது ஒரு த்ரில்லர் ஸ்டோரி மாதிரி இல்ல உங்களுக்கு. இப்போ உங்க நிறுவனத்து மேல நான் கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கேன், நீங்க வீடியோவே போடாத மாதிரி, அதை மீறி நீங்க ஒரு வீடியோ போட்டு அது ட்ரெண்ட் ஆகுதுன்னா அது ஒரு வெற்றி தானே உங்களுக்கு. அது அப்படியான ஒரு வெற்றியை தான் இவங்க வந்து சைனா வந்து சொல்றாங்க. சைனா இதை குறிப்பிட்ட எடுத்துக்கிட்டு வந்ததுக்கான ஜியோ பொலிட்டிக்கல் காரணங்கள் ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல, ஏன்னா அதுல நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை சைனா வந்துட்டு இது நாங்க உள்ள அப்சர்வ் பண்றவங்களுக்கு தெரியுங்க, சீனா வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே அறிவியல் தொடர்பான முதலீடுகளை பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இதுன்னே கிடையாது, ஏஐ, குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஜீன் எடிட்டிங், கிறிஸ்பர், இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்ல அமெரிக்காவை விடவும் டாமினேட் பண்ணக்கூடியதா சீனா இருக்கு.
நீங்க ஏஐ தொடர்பான ஆராய்ச்சிகள் ரிசர்ச் பேப்பர்ஸ் இப்ப கூட நீங்க கூகுள் ஸ்காலர்ல போய் தேடி பாருங்க. எந்த மெஷின் லேர்னிங் ரிசர்ச், குவாண்டம் கம்ப்யூட்டிங் ரிசர்ச், இந்த கிறிஸ்பர் மாதிரியான ஜீன் எடிட்டிங் தொடர்பான, ஜீன் தெரப்பி தொடர்பான ரிசர்ச் எல்லாத்துலயும் சீன யூனிவர்சிட்டி, சீன மாணவர்கள், அமெரிக்கா யூனிவர்சிட்டியில கூட சீன மாணவர்கள் அதிகமா இந்த ஆய்வுகள்ல அவங்க ஈடுபடுறாங்க. அதனால நான் இது வந்துட்டு இப்ப என்ன, நான் இத ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற எனக்கு உண்மையா ஒரு அதிர்ச்சியாவும் இல்ல. ஏன்னா அவங்க உண்மையாவே ஏஐக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டருக்கும், நாளைக்கு சீனா ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர், வேகமான ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் அறிமுகப்படுத்தினா உலகம் பரபரப்பாகும். ஆனா இப்ப என்னை மாதிரி அதை தொடர்ந்து பின்தொடர்ந்துக்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியும் கிடையாது. ஏன்னா அவங்க பண்றாங்க, அவங்க அவ்வளவு ஆய்வுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கறதுனால இது சீனா இது இறக்கி விட்டாங்களா. ஆனால் ஒரு விஷயத்த சீனா தெளிவா மெசேஜ் கொடுத்திருக்கு. ஏஐ போட்டியில் நேரடியாக நாங்கள் களத்தில் இருக்கிறோம் அப்படின்ற மெசேஜ உலகுக்கு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இப்போ ஏற்கனவே கூகுளே இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பூமர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கான், சாட் ஜிபிடி வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. சாட் ஜிபிடி பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே இப்ப டீப் சீக்கும் வந்திருக்குல்ல. இது அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஏஐனுடைய முக்கியத்துவத்தை அதிகரிக்குது. ஏற்கனவே ஆட்களுக்கு பிசிக்கலா ஒர்க் ரொம்ப கம்மியாகுது, இதனால வேலை வாய்ப்புகள் இழப்புகள் ஏற்பட போகுதுன்னு சொல்றாங்க. இப்ப இது போல தொடர்ச்சியான விஷயங்களால மனித சமூகத்துக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகளோ அல்லது இழப்புகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு? அவங்களுடைய கணிப்பு என்ன? இல்ல, இப்போதைக்கு உங்களுக்கு எந்த விதமான இழப்பும் நடக்காது. இது என்னன்னா, இப்போ கார் டெக்னாலஜி மாதிரி வச்சுக்கோங்க. இதுவ கார்கள் அறிமுகப்படுத்தும் போது வெவ்வேறு நிறுவனங்கள் வெவ்வேறு ஃபீச்சரோட காரை அறிமுகப்படுத்தும். உடனடியா அதை மனித சமூகமே கால்கள் நடக்காம வீணா போயிடும் அப்படின்னு நம்ம பேசணும்னா எப்படி இருக்குமோ அப்படியான ஒப்பீடு தான். இப்ப ஏஐ இன்னுமே கூட சில வேலைகள்ல ரொம்ப ஆரம்ப நிலையில தான் இருக்கு. அதை பெரிய அளவுக்கெல்லாம் முன்னேறி வந்துடல, ரொம்ப ஆரம்ப நிலையில இருக்கு. அந்த ஆரம்ப நிலையில ஆனால் இதற்கு பின்னாடி இது மிகப்பெரிய ஒரு சந்தை ஒண்ணு உருவாக போகுது. ஏஐக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சந்தை. அந்த சந்தை என்ன பொருள்ல சொல்றீங்க? என்ன மாதிரி சந்தை உருவாகுன்றீங்க? இப்போ இந்த ஏஐனுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லா துறையிலையும் வரப்போகுது. இப்ப நம்மளே ஏஐ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப ஏஐனுடைய தேவை அதிகமாக போகுது. ரொம்ப குறிப்பா இந்த மாதிரியான ஜெனரேட்டிவ் ஏஐஸ்க்கு நிறைய பேர் பணம் கொடுத்து அவர்களுடைய தொழில்ல இது இன்டகிரேட் பண்ண போறாங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு ஒரு மிகப்பெரிய சந்தை ஒண்ணு வந்திருக்கு. அந்த சந்தையை யார் கேப்சர் பண்றன்ற போட்டி இருக்கு. அதை உள் நிறுவனங்களுக்குள்ள போட்டி இருக்கு. இப்போ சீனா வர்றது மூலியமா எந்த நாடு அந்த சந்தையை கேப்சர் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்கு. இதை நீங்க இப்படி புரிஞ்சுக்கங்க, செல்போன் தயாரிப்பு மாதிரி புரிஞ்சுக்கங்களேன். செல்போனை இப்ப நம்ம இதையே நம்ம ஒரு 2000 பேட்டி எடுக்கிறோம்னா, அடுத்த 20 ஆண்டுகள்ல செல்போனுடைய வளர்ச்சி எவ்வளவு பெருசா இந்தியாவில் வளரப்போகுது, கிட்டத்தட்ட அதே மாதிரி அடுத்த 20 ஆண்டுகள்ல நீங்க டேக் எனிதிங் ஏஐ இருக்கும். அதுல உங்களுடைய ஃப்ரிட்ஜ்ல இருந்து, உங்களுடைய ஸ்டவ்ல இருந்து, உங்களுடைய மொபைல்ல இருந்து, உங்களுடைய சாஃப்ட்வேர்கள்ல இருந்து நீங்கள் செய்கிற வேலை எல்லாத்துலயும் ஏஐ இருக்கும். ஏஐ அடுத்த 20 ஆண்டுகள்ல இப்ப எப்படி செல்போன் நம்ம கையிலேயே வந்துருச்சோ, 2000 இது சொன்னா யாரும் நம்பி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏஐ நம்மளோட வளரப்போது, தாக்கம் செலுத்த போகுது. மிகப்பெரிய சந்தை அது. அந்த சந்தையை யார் கேப்சர் பண்ண போறாங்க? இப்ப எப்படி சாம்சங்குக்கும் ஐபோனுக்கும் போட்டியோ அதே மாதிரியான ஒரு போட்டியா நீங்க இதை கம்பேர் பண்ணி அதை ஒப்பிட்டு பார்த்து புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஓகே, புரியுது. இப்போ ஆனா இந்த மாதிரி இப்ப டீப் சீக்கு இப்ப சீனா கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினாலேயே மற்ற ஏஐ தொழில்நுட்பங்கள்லாம் தங்களுடைய வியாபாரத்தையோ தங்களுடைய களத்தையோ இழக்க வாய்ப்புகள் இருக்கு. அது போக போகதான் தெரியுமா? இப்ப சாட் ஜிபிடியோ மற்ற விஷயங்கள் இழக்க வாய்ப்பு, அதாவது அந்த பர்சன்டேஜ் மாற ஆரம்பிக்கும் இல்லையா? இப்ப நீங்க சாட் ஜிபிடியை பயன்படுத்தணும்னா $200 கிட்ட கேக்குறாங்கன்னு வச்சுப்போம். இப்ப டீப் சீக் அதை நான் இலவசமா கொடுக்குறேன். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவனும் ஒரு காஸ்ட் பண்ணுவான். இப்ப என்னன்னா 2 விஷயங்கள் இதுல இருக்கு. ஒன்னு, குவாலிட்டி ஆஃப் அவுட்புட், யார் நல்லா கொடுக்குறாங்க, எவ்வளவு வேகமா கொடுக்குறாங்க. இது ரெண்டும் தான் அந்த சந்தையை தீர்மானிக்கும். நான் செக் பண்ணி பார்த்தேன். இப்ப டீப் சீக் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நான் முதல் நாள் செக் பண்ணி பார்த்ததுக்கு இப்பவும் ஸ்லோவா இருக்கு. ஆனா அதனால அது பின்னாடி ஹேக்கிங் நடக்குது, ஜெயில் பிரேக் நடக்குது, அது பின்னாடி பல விஷயங்கள் நடக்கிறதுனால அவங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத நான் கேள்விப்பட்டேன். அப்ப அதை தான் தீர்மானிக்கும். இப்ப அட் தி எண்ட் ஆஃப் தி டே எனக்கு என்ன வேலை, அதற்கு நான் எனக்கு யார் ரொம்ப சீப்பா கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஆனா ஒரு சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட்ல பார்த்தோம்னா என்னுடைய டேட்டா யார் பாதுகாப்பா வச்சுக்க போறாங்க.
அது ஏன் வரி இல்லை அப்படின்னாலும் இந்திய அரசு அந்த வரியை வந்து உள்ள எடுத்துக்கிட்டு வரும். அந்த கவலையை, அதாவது அவங்க வந்து பாலிசிஸ் எடுத்துக்கிட்டு வந்து எந்த நிறுவனங்களுக்கு இதுக்கு அலைன் ஆகுறாங்களோ அவங்களால தான் இங்க சர்வே ஆக முடியும். இப்ப இன்ஸ்டா ரீல்ஸ் இருக்கு, டிக்டாக் இருக்கு. டிக்டாக் சர்வே ஆக முடியல இல்லையா இந்தியாவில பல்வேறு கட்டுப்பாடுகள்னால. சோ இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளும் அந்த சந்தையை தீர்மானிக்கும். ஓகே, இது வந்து சீனா கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கறதுனால வந்து சீனாக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பகை உணர்வு இருந்தாலுமே கூட சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நட்புறவு தான் இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஓரளவுக்கு நட்புறவா தான் இருக்கிறாங்க. அப்ப இந்தியாவுக்குள்ள எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க, அல்லது இந்தியா எப்படி இதை பயன்படுத்திக்கணும்னு விரும்புறீங்க? இல்ல, நமக்கு சீனாவோட பெரிய நட்புறவு, அதாவது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும் கிடையாது, ரொம்ப எதிரியாவும் கிடையாது. இப்ப அருணாச்சல பிரதேஷ் மாதிரியான விஷயங்கள்ல நமக்கு மிகப்பெரிய அவர்களோட முரண்பாடுகள் தான் இருக்கு. ஆனா இப்போ இந்தியா வந்துட்டு இப்ப அண்மை பிஜேபி அரசு வருகைக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு நீண்ட காலமாவே இந்தியா வந்து இந்த சப்கான்டினென்ட் பவரா இருக்கணும் அப்படிங்கறது ஒரு ஸ்ட்ராட்டஜியா நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப பிஜேபி வந்ததுக்கு அப்புறமா வந்து இதை வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்ம ஒரு சப்கான்டினென்ட் பவரா தன்னை காட்டிக்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்ப அதனால வந்துட்டு சீனா மாதிரியான நிறுவனங்கள் வரும்போதுட்டு அது நமக்கு ஒரு ஈகோ கிளாஷ் தான். நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு பவரா இருக்காங்க, இதற்கு நிகரான ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டியை தான் இந்தியர்கள் எடுத்துக்கணும். அப்படி ஒரு போட்டியை எடுத்துக்கணும். இந்திய அரசுமே அப்படிதான் பார்க்கணுமே தவிர இது இந்திய சீனா நட்புறவு அப்படிலாம் பார்க்க முடியாது. ஏன்னா இது அட் த எண்ட் ஆஃப் த டே இந்தியர்களுடைய டேட்டா. இந்த டேட்டாவை சீன நிறுவனமோ அமெரிக்க நிறுவனமோ எப்படி கையாள போகிறது, இந்தியா அந்த டேட்டாவை எப்படி பாதுகாக்க போகிறது, அந்த சேலஞ்சஸ்குள்ள எல்லாம் போகும். அப்படிங்கிறதுனால இது வெறுமனே ஒரு இரு நாட்டின் நட்புறவு சம்பந்தமானது கிடையாது, இது இந்தியர்களுடைய தகவல் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம். நீங்க சொல்லும் போது என்ன எனக்கு வந்து தோணுது அப்படின்னா, இப்போ நம்மளுடைய அண்டை நாடான சீனா வந்து இப்படியான விஷயங்களை வந்து தொழில்நுட்ப ரீதியா வளர்ந்துட்டு போறாங்க. அப்ப நம்ம கிட்ட இல்லாத ஐஐடி கிடையாது, நம்மள்ட்ட இல்லாத விஷயங்கள்லாம் கிடையாதுன்னு நம்ம இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளால ஏன் இன்னும் ஏஐக்குள்ள இன்னும் டீப்பா வந்து நம்ம போய் நிறைய விஷயங்களை பண்ண முடியல? இது எது தடையா இருக்கு நினைக்கிறீங்க இந்தியாவுல? இப்ப ஒரு தகவலை நம்ம வந்து அடிப்படையில புரிஞ்சுக்கணும். சாட் ஜிபிடியா இருக்கட்டும், டீப் சீக்கா இருக்கட்டும், இதற்கு பின்னாடி இதை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள், இது உருவாக்கக்கூடிய கல்வி நிலையங்கள், இது ஆய்வுகள் எல்லாத்திலையும் இந்திய மாணவர்கள் கணிசமான தாக்கத்தை செலுத்துகிறார்கள். இது அமெரிக்காவிலயோ சீனாவிலயோ படிக்கிறவங்க இந்தியர்கள், இந்திய மாணவர்கள் இதுல வந்துட்டு இன்வால்வ் ஆகி இருக்காங்க. அவங்க அதனுடைய உருவாக்கத்துக்கு காரணமா இருக்காங்க. அதனால இந்திய அறிவு இந்த சாட் ஜிபிடி பின்னாடியும் இருக்கு, டீப் சீக் பின்னாடியும் இருக்கு, ஆய்வுகள் பின்னாடியும் இருக்கு. என்ன சிக்கல்னா, ஒரு நிறுவனமாக இந்தியாவில ஏன் வரல அப்படிங்கறத நம்ம நாடு வந்து சுய பரிசீலனை பண்ணி ஆகணும். ஏன்னா ஒண்ணு வந்துட்டு அந்த அளவுக்கு ரிசர்ச்சுக்கு, இந்த மாதிரியான ரிசர்ச்சுகள் வந்து உடனடி பலன் தராது. இப்ப ஏஐ தொடர்பா ரிசர்ச்சுக்கு வந்து நாளைக்கே பலன் கிடைக்காது. அப்படி நாளைக்கு பலன் கிடைக்காத விஷயங்கள்ல வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்க. இப்போ நம்ம அந்த ஏன் சீனாவிலயும் அமெரிக்காவிலயும் அத்தகைய இன்வெஸ்டர்ஸ் முன் வந்திருக்காங்க. இது வந்து எனக்கு நாளைக்கு ஏஐயோ குவாண்டம் கம்ப்யூட்டர் நாளைக்கு எனக்கு ரிசல்ட் கிடைக்காது, 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், அப்பதான் எனக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனா அந்த 5 வருஷம் 10 வருஷமும் நான் வந்து பின்னாடி வரப்போற ஒரு நன்மைக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில இல்ல. அப்படியான ஒரு R&D இந்தியாவில கிடையாது. அந்த R&Dயும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம உருவாக்குனாதான் இத்தகைய ஒரு நிறுவனத்தை வந்து நம்மளால உருவாக்க முடியும். அதுதான் அமெரிக்காவுக்கும் சீனாவிலையும் இருக்கு. இப்போ புதுசா அதிகாரப்பூர்வமா பதவியேற்றுட்டாரு அதிபர் ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். சோ அவர் சொல்றாரு, இப்போ இது நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு போட்டியா வந்துட்டாங்க, நம்ம இதுக்கு மேலேயும் ரொம்ப அமைதியா இருக்கக்கூடாது, நம்ம இன்னுமே நம்ம வீரியமா செயல்படணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அமெரிக்கா எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைவாக உங்கள் கருத்து. அமெரிக்கா மிக போல்டா இதை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க கிட்ட பட்ஜெட் அதிகமா இருக்கு, ரிசோர்ஸ் அதிகமா இருக்கு, ஆள் வளம் வந்து அதிகமா இருக்கு. அதனால அமெரிக்கா இதுல எதுவும் பின்தங்க முடியாது. ஆனால் இதை வந்து ஒரு எச்சரிக்கை மணியாக பார்ப்பாங்க. இந்த தொழில்நுட்பத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டிங்லயும் சரி, கிறிஸ்பர் மாதிரியான விஷயங்களையும் சீனா திரும்ப அமெரிக்காவுக்கு நிகராக காம்படேட் பண்ணும். ஆனா இந்த காம்படிஷன் அமெரிக்கா வந்து நேர்மையா எதிர்கொண்டால் நமக்கு நல்லது.
காம்படிஷன்னால நமக்கு இன்னும் புதிய இனோவேஷனான விஷயங்கள் மிக மலிவான விலைக்கு சாதாரண மக்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த முறையில வந்து அமெரிக்கா இந்த காம்படிஷனை ஃபேஸ் பண்ணணும், அதனால் சாதாரண மக்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய இறுதி கருத்து. நிச்சயமா இந்த டீப்சீக் குறித்து பல விதமான விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க. எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்து இணைத்து வேளாண் வளர்த்தவைக்கு மிக்க நன்றி தோழர். மிக்க நன்றி.